ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போட முடியல, வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஆஃப் ரோடிங்காக ரேஸ் ஒன் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆஃப் ரோடு சாம்பியன்ஷிப் MOA சாம்பியன்ஷிப் 2023 பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ட்ராக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணேன்னா சுற்றி பார்த்துடணும் ஃபுல்லாக. ஏன்னா நமக்கு எவ்வளோ டெப்த் இருக்குது, பள்ளம் எப்படி இருக்குது, நம்ம வண்டி ஃபஸ்ட்டு தாங்குமா தாங்காதா, கேப்பபுளாக இருக்குமா இருக்காதா, இல்லை வந்து இந்த ரோடுக்கு வந்து மால்ட்ரேஷன்லாம் தேவையா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துடணும் தெளிவாக. வந்து டிபார்ச்சர் ஆங்கிள்லாம் நம்மளுக்கு எதாவது அடிபடுமா, பம்பர் அடி வாங்குமா, இல்லை அண்டர் பாடி பெல்லி வந்து டச் ஆகுமா, அப்புறம் வந்து ஷாக் அப்சர்வர் ஹைட்டு வந்து போதுமா, அப்புறம் நம்ம டயர் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது டயர்லேயே. பார்த்தீங்கன்னா எம்டின்னு இருக்குது, எம்டினா மட்டரேன் டயரு, அதுதான் கண்டிப்பாக வேணுமா, இல்லை வந்து அப்புறம் வந்து ஆல் வெதர் டயர் அது ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்புறம் ஹைவே டயர்லாம் ஆஃப் ரோடுக்கு சுத்தமாக செட் ஆகாது. இது எதர் வந்து மட்டரேன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஆல் வெதர் டயராக இருந்தால் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் வண்டியை வந்து பக்காவாக ஸ்டடி பண்ணியிருக்கணும். எப்போ வந்து நம்ம வந்து லோ ரேஞ்ச் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியல் லாக்கிங் எப்போ யூஸ் பண்ண போகிறோம், அந்த எந்த ஸ்பீடில் நம்ம வந்து போகணும். இப்போ தண்ணியிலலாம் வாட்டர் வெடிங்லாம் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீட்லாம் போகக்கூடாது. ரொம்ப ஸ்பீடு போனீங்கன்னா வந்து ஹைட்ரோப்ளேனிங் மாதிரி உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து வண்டிக்கு இனஃப் ட்ராக்ஷன் கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லிப்லாம் ஆகதான் செய்யும். ஸ்லிப் ஆகும்போது நீங்கள் வந்து அடுத்த சைடு வந்து பவர் கொடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணிடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கா வந்து ஒரு ரேஸ் ட்ராக்குங்க. இது வந்து ஒரு ஆஃப் ரோட் ரேஸ் ட்ராக். இது வந்து இது வந்து பக்காவாக வந்து வித் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து பக்கா ஆஃப் ரோட் ட்ராக்கில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராக்கு, அதில் தான் நான் வந்து ரேஸ் ஓட்டியிருக்கேன். இது வந்து ப்ரொஃபஷனல், இது வந்து ஒரு ரேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வித் ரெக்கவரி வெஹிக்கிள் எல்லாமே வந்து எமர்ஜென்சி எல்லாமே வச்சு தான் பண்ணுது இது. Good one, sir. Copy that. Station 8 cross ஆயிடுச்சு. வண்டி ஸ்டேஷன் 5 கிராஸ் ஆயிடுச்சு. 6ல இருக்கு இப்போ. ராஜா சார், நம்ம அதான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன டீட்டெயில்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து சீக்கிரமாக இதை வந்து இந்த அப்டக்கல்ஸை கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அதுதான் சிம்பிள் லாஜிக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்டக்கல்ஸ் வந்து நல்லா சேலஞ்சிங்காகவே இருந்துச்சு. எதனால் சேலஞ்சிங்னா, இப்போ என்னோடய கார் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வெஹிக்கிள்னால் யூஸ்வலாக 2 இன்ச்சு ஹைட்டெல்லாம் ஏற்றுவாங்க வண்டியில், அதெல்லாம் ஓகே தான். அந்த மாதிரி ஹைட்டெல்லாம் ஏற்றலை. ப்ளஸ் நம்மளதில் வந்து ஃபுட்டர்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்குது. அந்த ஃபுட்டர்லாம் பார்த்திங்கன்னா சில டைம்ஸில் வந்து அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து ட்ரை பண்ணணும். ப்ளஸ் வந்து அண்டர் பாடி சேசஸில் வந்து எந்த ஒரு அடியும் படக்கூடாது, அதையும் பார்த்து ஓட்டணும். இந்த ட்ராக் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரேஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குயிக்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்பீங்க, அதே நேரத்தில் வந்து நமக்கு டெரெயின் கண்டிப்பாக தெரியணும். அதேமாதிரி டெசிஷன் மேக்கிங். இப்போ வந்து இந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டக்கல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பைபாஸ் வந்து எப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா வந்து அந்த அப்டக்கல் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து 120 செகண்ட்ஸோ இல்லை வந்து 100 செகண்ட்ஸு இல்லை 60 செகண்ட்ஸு 80 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களோட ரேஸ் டைமிங்கில் வந்து ஆட் ஆயிரும். ரேஸ்லாம் போகிறீங்க, ஒரு ஆஃப் ரோடு ரேஸ் போகிறீங்க அப்படின்னா வண்டி வந்து எப்படி போனால் கவரும், எப்படி போனால் வண்டி கவராது, இல்லை கியர் பாக்ஸ் வந்து பிரச்சனை வரக்கூடாது, அதே மாதிரி எந்த கியரில் என்ன ஸ்பீடு போகலாம், எப்படி எங்கேஜ் பண்ணணும், அந்த இதுனா டக்குன்னு நீங்கள் வந்து குயிக்காக டெசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாங்க நம்மளோட வந்து ரேஸ் இன்கார் கேமரா, அந்த டேஷ் கேமராவோட ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் இங்கே. எப்படி உள்ளேருந்து நீங்கள் வெர்ச்சுவலாக ரேஸு ஓட்டின மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.
from the childhood, I'm actually an automobile enthusiast. I have driven like almost all of the cars. So one of the passion is four-wheel drive, and especially even Fortuner comes without a four-wheel drive. Right? So people say still it is an SUV, but I have a different feeling for that.